welcome back to the channel Cricket Insider SK. Again, Prajin, hi Prajin. ஹாய், ஹவ் ஆர் யூ? நேற்று தான் பேசணும், Yeah, திருப்பி good. வந்துட்டோம். ஸோ நம்ம அடுத்த டீமை பற்றி பார்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸோட ஆக்ஷன் எப்படி போச்சுன்னு வீடியோல பார்ப்போம். கோர்ஸ் சென்னை 5 டைம் சாம்பியன்ஸ். லாஸ்ட் டைம் சரியா போல. ஐ எம் பர்சனலி சிஎஸ்கே ஃபேன். ஆனா என் லாஸ்ட் இயர் வந்து இட் வாஸ் வெரி ஹார்ட் பிரேக்கிங். இந்த வருஷம் வந்து தே டிட் சம் மேஜர் அப்கிரேட்ஸ் விச் வாஸ் குவைட் ஹாப்பி ஃபார் மீ. ரொம்ப அவங்களோட மைண்ட் செட்டே டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கு. ஃப்ரம் பீங் கண்டிப்பா ஃப்ரம் கெட்டிங் அன் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேம்பெயினர் அண்ட் தென் க்ரூமிங் தெம், இப்போ வந்து அது டோட்டலா சேஞ்ச் ஆகி யங்ஸ்டர்ஸ்க்கு போயிருக்கு, விச் மும்பை டிட். மும்பை வந்து அந்த இதுதான் வந்து முதல்ல பண்ணிட்டு இருந்தாங்க, விச் வாஸ் குவைட் சக்சீடிங் ஃபார் தெம். இப்போ எல்லா டீம்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சென்னை மட்டும் அதே டெம்ப்ளேட் வச்சிருந்தாங்க லாஸ்ட் இயர் வரைக்கும். அன்பார்ச்சுனேட்லி இட் டிடன்ட் ஒர்க் ஃபார் தெம். ஸோ டைம் அண்ட் அகைன் சிஎஸ்கே பண்ண ஒரு டெம்ப்ளேட் இப்போ மாறுதா? அதான் ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. இப்போ மாறி இருக்கு, அஃப்கோர்ஸ் மாறி இருக்கு. கண்டிப்பா அஃப்கோர்ஸ் மாறி இருக்கு. நீங்க ஒரு எந்த மினி ஆப்ஷன்லயுமே வந்து சிஎஸ்கே வந்து இவ்வளவு பிளேஸ் விட்டது கிடையாது. 9 பிளேஸ் விட்டுருக்காங்க. 9 players among them were Sam Curran, Ravindra Jadeja were traded for Sanju Samson. It's a win-win for both RR and RCB. Sorry, CSK. By the way. கமெண்ட்ஸ்ல திட்டுவாங்க, நசிமா கேட்பாங்க. ஓகே, சிஎஸ்கே அண்ட் ஆர்ஆர் ட்ரேட் பிட்வீன் சிஎஸ்கே அண்ட் ஆர்ஆர். ரெண்டு டீமுமே வந்து அவங்களுக்கு வந்து வின் வின் சுச்சுவேஷன் தான். இட்ஸ் நாட் தட் ரவீந்திர ஜடேஜாவும் சாம் கரன் போனதுனால அவங்களுக்கு வந்து இது கிடையாது. பட் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், பட் நீங்க ஃபேன்ஸும் சரி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு. ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், ஜடேஜா போன அந்த ஸ்பாட்டை வந்து ஒரு யங்ஸ்டர் லைக் கார்த்திக் சர்மா ஆர் பிரசாந்த் வீரால கண்டிப்பா அவரோட ஷூஸை ஃபில் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ் நீங்களும். See, it can be because now and then டைம் வந்து இதான் சொல்லி கொடுத்துருக்கு, ஒருத்தரோட ஷூஸ் இன்னொருத்தர் ரீப்ளேஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. சச்சின் இருக்கிறதுக்கு அப்புறம் வந்து சச்சின் இருக்கிற யாருமே அவரோட ஷூஸை யாருமே இது பண்ண முடியாது, அவர் ரெக்கார்ட் உடைய முடியாதுன்னு சொல்லிட்டு விராட் கோலி வந்தாங்க. ஸோ டைம் அண்ட் எவ்ரி டைம் ஜென்ரேஷன் போக 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 வி நீட் டு கோப் அப் வித் இட். ஸோ வந்து கண்டிப்பா வந்து ஐ திங்க் ஜடேஜாவுக்கு வந்து பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்ல முடியாது, எக்ஸ்பீரியன்ஸ் தான் கெயின் பண்ண முடியும். அண்ட் யூ டோன்ட் நோ ஆல்சோ பிரசாந்த் வீர் ஜடேஜா மாதிரி வந்து பண்ண முடியுமான்னு தெரியாது. பட் லெட்ஸ் see, they instead of going for an experience, they invested in an uncapped player to groom him for the next 10 to 15 years for the future. அதுக்கு மேலே ஆடலாம் இன்ஃபேக்ட். கண்டிப்பா கார்த்திக் சர்மான் பிரசாந்த் வீர் வந்து ஃபியூச்சர் பார்க்கும்போது ஒரு கண்டிப்பா ஒரு குட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லலாம். பட் காவியா மாறன் அந்த ஆப்போசிட் டேபிள்ல உட்காந்து சிரிச்சதை பார்த்தா எனக்கு ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்க மாதிரி தெரியுது. சூழ்ச்சிலாம் எஸ்ஆர்எச் வந்து நல்லா பண்ணாங்க. பட் we'll see that in the upcoming video how SRH did. அவங்க ஏத்தி விட்டாங்க, இட்ஸ் ஃபைன். பட் they could have gone for more players. அவங்களுக்கு வந்து ஸ்பேஸே இல்ல, which we'll see in the next video, upcoming video. But for now CSK they did pretty good. என்ன பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் வந்து வெரி பேட் சீசன். 10ல முடிச்சாங்க, ஃபர்ஸ்ட் டைம் 10th பொசிஷன் முடிச்சாங்க. வளர்ந்து எழுத்துட்டு போற ரூம்ல 10th முடிச்சாங்க. இப்போ வந்து ஒரு டெம்ப்ளேட் போயிருக்காங்க. வில் சி, டைம் வில் சே. ஆனா இட்ஸ் குவைட் அ பிக் ரிஸ்க் ஆக்சுவலி. பிக் ரிஸ்க் பிக் ரிவார்ட், அவ்வளவுதான். ஆக்சுவலி இப்போ நம்ம ஆக்ஷன் வந்து ஆஃப் பண்ண பார்க்க மாட்டோம். யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு 14.2 crore வரைக்கும் போய் ஒரு அன்கேப்டு பிளேயருக்கு இவ்வளவு கோடி போறது நம்ம ஆஃப் பண்ண பார்க்க மாட்டோம். ஸோ கண்டிப்பா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் பிளேயர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்கன்னு தெரியுது. ஐபிஎல் ஆக்ஷன் நான் ஃபுல்லா உட்காந்து பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க பிரசாந்த் வீரன் கார்த்திக் சர்மாவோட பேரண்ட்ஸ். இருந்தா சரி, யூ நெவர் நோ, மேபி that can be a இது வந்து பெஞ்ச்ல உட்கார வைக்கலாம். ஐ வில் சே in the upcoming சொல்றேன் இப்பவே. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பைக்கு போயிடலாம். அகில் ஹுசைன் பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஜடேஜா. இன்ட்ரெஸ்டிங் பை. இன்ட்ரெஸ்டிங் பைல அவங்க வந்து ஷார்ட்டா வந்து பீடா கூவிக்கிட்டே இருந்தாரு, அகில் ஹுசைன் போகணும் அகில் ஹுசைன் போகணும்னு சொல்லிட்டு. அகில் ஹுசைன் தான் டெஃபினட் பை. ஏன்னா டிஎஸ்கே ஆடுறாரு, ஜிஎஸ்கே ஆடுறாரு. டெவால் பிரிவிஸ் தான் வந்து அந்த 3 franchiseக்கும் ஃபர்ஸ்ட் ஆடுவாருன்னு சொல்லி நினைச்சேன். ஆஃப்டர் ஃபேப் டு பிளேசி. பட் வந்து அகில் ஹுசைன் வாஸ் த ஃபர்ஸ்ட் கை ஆஃப்டர் ஃபேப் டு பிளேசி டு பிளே ஃபார் த 3 franchise of ஜிஎஸ்கே and டிஎஸ்கே. கங்க்ராட்ஸ் டு ஹிம் அண்ட் குவைட் அ சூப்பர் பை. ஸ்டீல் தான், கண்டிப்பா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் நம்புறோம். நெக்ஸ்ட் பை வந்து மேட் ஹென்ரி ஃபார் 2 crores. மேட் ஹென்ரி அவங்க ஐ டிஸ்அக்ரி வித் மெனி ஆஃப் த எக்ஸ்பர்ட்ஸ் ஹூ ஆர் சேயிங் டெத் பவுலிங் இல்ல.
நேத்தன் எல்லிஸ்க்கு அப்புறம் டெட் bowling இல்ல. மேட் ஹென்ரியோட லாஸ்ட் 10 இயர்ஸ் முன்னாடி வந்து சிஎஸ்கே இருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ வந்து சிஎஸ்கே வராரு. ரீயூனியன் தான் மேட் ஹென்ரிக்கு. பட் இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவருக்கு பிளென்டி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. டெத் bowlingம் ஹி கேன் டூ pretty well ஐ திங்க். ஷேஃபாக் ஆடி கண்டிப்பா இருக்கா. ஸோ பட்டர்ஸ் போடுவாரு. ஆமா, நல்லா இருக்கும். யா ஸோ நேத்தன் எல்லிஸ்க்கு வந்து ஒரு குட் ரீப்ளேஸ்மெண்ட் பேக்கப் வந்து மேட் ஹென்ரி. We have an So, option of playing both. I'll say it in the playing 11. CSK ஓட playing 11 தான் வந்து the most difficult playing 11 to permutate with. ஏன்னா வந்து நிறைய permutation combination இருக்கு. We'll speak it. It's going to be நாங்க கிறிஸ்பா முடிக்கணும்னு தான் நினைக்கிறோம், பட் இட்ஸ் கோயிங் டு பி a long video, I think so. We'll see. பட் ஆப்வியஸ்லி சிஎஸ்கே மாதிரி டீம், அதுவும் ஆக்சுவலி நம்ம ஓவர் இயர்ஸ் பார்த்துருக்கோம். சிஎஸ்கே மாதிரி ஒரு டீம் வந்து பெருசா சேஞ்சஸ் வந்து விரும்பாத ஒரு டீம்ல. எஸ், பிகாஸ் ஆஃப் தோனி. பட் இப்போ வந்து ருத்ராஜ் கேப்டன். He is more of a pace bowling captain. தோனி வந்து more of a spin choke பண்ணவாரு. பட் he is more of a pace bowling captain. So எனக்கு தெரிஞ்சு தோனி வந்து 3 பேசர் 3 ஸ்பின்னர் 2 பேசரோட மோஸ்ட்லி போவாரு. 3 பேசர் 3 ஸ்பின்னர். ஐ டோன்ட் திங்க் ருத்ராஜ் வில் கோ லைக் 3 பேசர் 3 ஸ்பின்னர். வில் கோ ஃபார் 2 ஸ்பின்னர் போவாருன்னு நினைக்கிறேன். அண்ட் பேட்டிங் ஆர்டர் இன்னும் லென்த் பண்ணுவாரு. ஓகே, நெக்ஸ்ட் பை வந்து மேத்யூ ஷாட் ஃபார் 1 crore. ஸ்டீல் நினைக்கிறேன். ஓப்பனிங் ஸ்டாண்ட்ஸ் அவருக்கு பக்கவா இருக்கும். லியாம் லிவிங்ஸ்டோனை விட மேத்யூ ஷாட் வந்து சூப்பர் பை. ஏன்னா லியாம் லிவிங்ஸ்டோன் வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம், நமக்கு தெரியாது ஆடுவாரா ஆட மாட்டாரா. இல் கோ ஃபார் பிக் பிரைஸ் லைக். அதாச்சும் லிவிங்ஸ்டோனை விட பெட்டர் வந்து மேத்யூ ஷாட். ஓப்பனா மிடில் ஆர்டர், இப்ப லோயர் மிடில் ஆர்டர் ஆடிட்டு இருக்காரு. பிபிஎல்ல ஓபன் பண்றாரு. பட் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஹீஸ் பிளேயிங் அட் த ஃபினிஷர் ரோல் தான். சோ இஸ் குவைட் an actual நல்லா ஆடினாரு. ஒரு 70 ஒரு 60 அடிச்சாரு. நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு. யா, ஸ்டீல். இதுவும் ஒரு ஸ்டீல் தான். மேத்யூ ஷாட் வந்து I don't think he'll fit in the playing 11, but there is an opportunity. He will definitely make sure that CSK will win that match. டாப்ல சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா வந்து ஒரு அட்டாக்கிங்கான ஒரு பேட்டிங் ஆட முடியும் அவரால. டாப்ல சான்ஸ் கிடையாது, ஃபினிஷிங்ல மேபி இருக்கலாம். ஓகே, வெயிட் பண்ணி பாப்போம் गाइस என்ன நடக்குன்னு. நெக்ஸ்ட் பை அமான் கான் ஃபார் 40 lakhs. அமான் கான் வாட்ச் பண்ணுங்க. ஆக்சுவலி பாண்டிச்சேரி பிரீமியர் லீக்ல நல்லா ஆடின பிளேயர். பாண்டிச்சேரி ஒரு கேப்டன். இன்ஃபேக்ட் பாண்டிச்சேரி டீமோட கேப்டன். இப்ப ஐ திங்க் மும்பைக்கு ஆடிட்டு இருக்காரு. ஸ்மார்ட். கரெக்ட். இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பை. ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர். நல்லா ஆடினாரு. ஐ saw some recent clips of him. எப்படி பேட்டிங் ஆடுறாருன்னு சொல்லிட்டு பிரில்லியண்டா பேட்டிங் ஆடுறாரு. ஆர்த்தடாக்ஸான பேட்டிங் ஸ்டைல் நல்லா இருக்கு. அண்ட் தென் பவர் ஹிட்டிங் அடிக்க முடியும் இந்த எண்ட்ல. லாஸ்ட் சீசன் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்ல ஆடி இருந்தாரு. சான்சஸ் அவ்வளவா இல்ல. பாப்போம் இந்த சீசன் என்ன நடக்குதுன்னு. வெயிட் பண்ணி பாப்போம். ரிக்கி பாயிண்டிங் ஹைலி ரேட்டட் அமன் கான். சோ a player to watch out. கண்டிப்பா. சர்ஃப்ராஸ் கான் ஃபார் 75 lakhs. அங்கதான் வரணும். நீங்க சொல்லுங்க. இந்த பிளேயிங் 11 would you rather go for a informed experienced batter like Sarfraz Khan or an inexperienced but informed batter Karthik Sharma? கண்டிப்பா why not Sarfraz Khan. இறக்கி விடுங்க. போய் அடி உன் கேம் காட்டுங்க. நீங்க கார்த்திக் சர்மாக்கு ஒரு 2-3 மேட்ச் ஆரம்பிச்சிடலாம். see price is not the point, you need to win the IPL. அதான் பாயிண்ட். பிரைஸ் வந்து மேட்டர் கிடையாது. சோ சர்ஃப்ராஸ் கான் 75 lakhs கொடுத்தது இப்போ வந்து ரீசெண்டா வந்து சரியான ஃபார்ம்ல இருக்காரு. அடிச்சு தம்சம் பண்றாரு. ஆமா, he wants to show something to the BCCA that ஆமா ஸ்டீஃபன் ஃபிளமிங் வந்து சொல்லிருப்பாரு, கிளியரா சொல்லிருப்பாரு, he can play better. But my preference is that instead of going for Karthik Sharma, go for Sarfraz Khan. ஏன்னா நிறைய சுச்சுவேஷன் ஆடிட்டு இருக்காரு. 2015 இருந்து ஆடிட்டு இருக்காரு. he is an experienced campaigner. சோ கார்த்திக் சர்மாக்கு ஒரு 2-3 மேட்சஸ் வந்து கொடுக்கலாம். பட் மோஸ்ட்லி ஐ திங்க் யூ ஷுட் கோ ஃபார் சர்ஃப்ராஸ் கான். ஒய் நாட். இப்ப எல்லாம் எப்போன்ற மாதிரி தான் இருக்கு அவரோட ஃபார்ம் வந்து. கண்டிப்பா ப்ரூவ் பண்ணி ஆகணும். சூப்பர் ஃபார்ம். நெக்ஸ்ட் பிக் வந்து ஜாக் ஃபாக்ஸ். இன்ட்ரெஸ்டிங் நியூசிலாந்து ஃபாஸ்ட் பவுலர் ஜாக் ஃபாக்ஸ். see I saw a clip of Jack Fox versus Pakistan. Ball என்ன இன் ஸ்விங். அந்த பிட்ச் டாப் கிளாஸ் அது. அண்ட் இஸ் ஆல்சோ ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர். பேட்டிங் நல்லா ஆடுறாரு.
ஸோ யா சென்னைக்கு வந்து ஒரு பிரில்லியண்டான பிளேயர் கிடைச்சிருக்காரு. ஐ திங்க் ஸோ டு வாட்ச் அவுட் ஃபார் ஆக்சுவலி. யா கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்ப்போம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னு. நம்ம இப்போ நெக்ஸ்ட் அண்ட் பிளே ஆஃப் சான்சஸ் பத்தி போயிடும். அண்ட் ஐ திங்க் ஆல்சோ தே வென்ட் ஃபார் ஜாக் எட்வர்ட்ஸ் எல்லாம் போனாங்க. எனக்கு எஸ்ஆர்எத்தோட ஸ்ட்ராட்டஜியே புரியல. பட் வில் சி இந்த அப்கமிங் வீடியோ ஏன் ஜாக் எட்வர்ட்ஸ் போனாரு. பட் ஜாக் எட்வர்ட்ஸ் அண்ட் பென் வாஷியர்ஸ் எல்லாம் வந்து பெர்ஃபெக்ட் ஃபிட்டா இருந்திருப்பாங்க பேக்கப்பா. யா பட் அண்ட் பிஸ்க்கு ரொம்ப போனாங்க. பிஸ்க்கு வந்து ஐ திங்க் நேரம் 9 crores வரைக்கும் போனாங்க. ஜேசன் ஹோல்டருக்கு எல்லாம் போனாங்க. ஜேசன் நான் கத்திட்டு இருந்தேன். நோ அஃபென்ஸ் பட் இஸ் ஆக்சுவலி ஆன் அ பீக் ஃபார்ம். பட் ஜேசன் ஹோல்டருக்கு வந்து இந்த பிளேயிங் லெவல்ல ஃபிட் ஆகுமான்னு கேட்டா no. யா ஃபிஸ் வந்து கண்டிப்பா பெட்டர் ஆப்ஷன். சான்ஸ் இல்ல. ஃபிஸ் வந்து பெட்டர் ஆப்ஷன். யா ஐ யா திங்க் யூ நீட் டு கோ ஃபார் ஃபிஸ். ஐ திங்க் வரும் எவ்வளவு வச்சிருக்காங்க ரிமைனிங் பேலன்ஸ். அந்த டைம்ல வந்து எனக்கு தெரிஞ்சு முஸ்டபிசர் ரஹ்மான் மோடி ஏர்லியா வந்துட்டாரு, குவைட் கொஞ்சம் மோடியே வந்துட்டாரு. இல்ல இல்ல அந்த இப்ப மாதிரி ஆப்ஷன் எண்ட் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு பேலன்ஸ் வச்சிருக்காங்கன்னு நான் கேட்டேன். அப்பயுமே ஒரு அரௌண்ட் ஒரு மோஸ்ட்லி ஒரு 3 to 4 இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா மோஸ்ட்லி 3. தென் யூ கேன் போயிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட பிசிக்கு போயிருந்தா யூ கெட் அண்ட் பெட்டர் பேக்கப் ஃபார் நேத்தன் எல்லிஸ். கண்டிப்பா இருந்திருக்கலாம். பட் என்ன ப்ராப்ளம்னா அவர்கிட்ட பங்களாதேஷ் டீம் நேஷனல் டியூட்டிக்கு போயிருவேன்ற மாதிரி ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட் சொல்றாரு. ஆஃப் ஆஃப் நான் இப்பதான் ரீசெண்டா செக் பண்ணேன். வெறும் 8 days தான். 8 days 3 matches. ஓகே It's 11 matches is available. So pretty good for good buy from KKR actually. அண்ட் ஆல்சோ ஒரு ரீசெண்டான அப்டேட் என்னன்னா அப்படின்னா ஜாஷ் இங்கிலீஷ் வந்து நேஷனல் டியூட்டிக்கு போற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அது வந்து இல்ல நான் அவைலபிள் அப்படின்ற மாதிரி இப்போ ரீசெண்டா ஜாஷ் இங்கிலீஷ் வந்து நேஷனல் டியூட்டில இஸ் ஆன் மேரேஜ் ஆயிட்டு ஹனிமூனுக்காக வந்து கேட்டிருக்காரு. என்ன பட் ஹி செட் இஸ் அவைலபிள் இப்ப. ஏன்னா அந்த பிரைஸ் பாயிண்ட் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போயிட்டு இருக்கு. பஞ்சாபுக்கும் இங்கிலீஷ்க்கும் வந்து ஒரு பிட் ஆஃப் இது போயிட்டு இருந்துச்சு. ஸோ குட் ஃபார் எல்எஸ்ஜி ஐ திங்க். அவன் என் பொண்டாட்டி இல்லைன்ற மாதிரி அவன் கல்யாணத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. ஆமா. ஓகே ஸோ த வீக்னஸ் இப்போ வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஆஃப் த டீம் போலாம். ஆஸ் மெனி எக்ஸ்பர்ட்ஸ் செட் வீக் பவுலிங் கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு தான் சொல்றாங்க. டெட் பவுலிங் கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு தான் சொல்றாங்க. விஜய் மேக் ஹென்ரி மேல ஒரு இது வைக்கலாம். வில் சி. ஆல்சோ ராகுல் சஹர் 5 crore தேவையா அந்த பிட்ச்ல தேவையா? ஸ்ரேயஸ் கோபால் அவங்க வெளியே இருக்கும் போது ஸ்ரேயஸ் கோபால் பிரில்லியண்டான பவுலர் தான். ஐ அக்ரி ஆன் தட். பட் ராகுல் சஹர் யூஸ் த லெக் ஸ்பின்னிங் ஆப்ஷன் ஆல்சோ. அண்ட் ஹீஸ் அ ப்ரூவன் கமோடிட்டி அட் செப்பாக். சோ அந்த ஸ்டாட்ஸ்ல வச்சு பார்த்தா வந்து பயங்கரமா அடி வாங்கியிருக்காரு ராகுல் சஹர். 4 for 40 அந்த மாதிரி. சர்ஃப்ராஸ் தான் அடிச்சது யாரு எனக்கு ஞாபகம் இல்ல. சர்ஃப்ராஸ் கார் அடி வெளுத்தாரு. But regardless of the regarding of the pitch condition he would be perfect. சென்னை வந்து இவ்வளவு வருஷமா பிளே பண்ணது. And recently சென்னை வந்து it got gone for renovation also the stadium. So அதுக்கேத்த மாதிரி மேபி ஒரு ஐடியா வச்சு எடுத்துருக்கலாம். And you needed பண்ணி பாப்போம். கண்டிப்பா you needed a spinner in playing சேப்பாக்ல பிளே பண்றப்ப. அதர் மேட்சஸ் ஓகே. ஒரு பக்கம் நூர் அகமது போடுவாரு 4 ஓவர் கண்டிப்பா போட்டுருவாரு ஷோர் ஷாட். இன்னொரு பக்கம் ராகுல் சார் ஒரு 4 ஓவர் போட்டுருவாரு கன்ஃபார்ம். சோ அந்த டெத் ஓவர் லாஸ்ட் 8 overs தான் வந்து அங்க ஒரு கொஸ்டின் மார்க் வர மாதிரி எனக்கு தோணுது. வீக்னஸ் இருக்குன்ற மாதிரி கண்டிப்பா இருக்குன்னு தோணுது. லாஸ்ட் டெத் ஓவரா கடைசி ஆமா அட்லீஸ்ட் ஒரு 4 overs என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு ஐ திங்க் நேத்தன் எல்லிஸ் கன்ஃபார்மா வந்து 16, 18, 20 போட்டுருவாரு. 19th over மட்டும் தான் ஒரு ஃபால்ட் இருக்கும். ஐ திங்க் தே வில் கோ ஃபார் அன்சுல் கம்போஜ் வந்து நேற்று வந்து ஜார்க்கண்டுக்கு அகேன்ஸ்டா வந்து பயங்கர அடி வாங்கிட்டாரு. பட் அது தவிர வந்து he did good in the match. டெத் bowling நல்லா போட்டாரு. அந்த ஒரு மேட்ச் மட்டும் தான் சொத்த பண்ணாரு பிகாஸ் ஆஃப் மேபி டியூ டு தி பிரஷர் அண்ட் ஆல். பட் ஐ திங்க் யூ ஷுட் கன்சிடர் அன்சுல் கம்போஜ் ஃபார் த டெத் bowling ஆப்ஷன் ஆல்சோ. Not bad. Yeah. And தோனி சஞ்சு ருத்ராஜ் 3 பேரும் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான இது இருக்கிறதுனால வந்து ஐ திங்க் தே வில் எக்ஸ்ட்ராக்ட் த டெத் bowling ஆப்ஷன் ஃப்ரம் ஹிம்.
கண்டிப்பா கண்டிப்பா வேலை வாங்குறதுன்ற வந்து தோனிக்கு வந்து கை வந்து அழகா கண்டிப்பா. எப்படி And யங்ஸ்டர்ஸ் also, I'll எப்படி வேலை also வாங்குறது. share you another option. I hope you agree. We'll see. So இது ஒரு வீக்னஸ். மிச்சபடி ஸ்ட்ரென்த்னா வந்து இந்தியன் பேட்டிங். என்ன இந்தியன் பேட்டிங், பா, சரியான கண்டிப்பா இந்தியன் பேட்டிங் போர். ஒரு பக்கம் சிவம் தூபே இருக்காரு, உங்களுக்கு ருத்ராஜ் இருக்காரு, சாம்சன் இருக்காரு. தோனி வந்து நம்பர் 8ல தான் உங்களுக்கு வந்து வராரு. அப்பனா ஆமா. பாத்துக்கோங்க அங்க வரைக்கும் வந்து எவ்வளவு பெரிய பேட்டிங் கோர் இருக்கு. See, I will say a controversial statement. Uh, I don't think தோனி will. பீடாக் வந்து என்ன சொல்றாருன்னா, தோனி வந்து ஒரு 3 to 4 மேட்சஸ் ஆடிட்டு ரிட்டையர் ஆயிடுவாரு அந்த மாதிரி தான் சொல்றாரு. இம்பாக்ட் பிளேயர் தான் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் சிஎஸ்கேஸ் ஹிஸ்டரி தோனி இல்லாம ஒரு பிளேயிங் லெவன் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா. பட் தோனி இல்லாம சிஎஸ்கே இல்லாம தோனி இல்ல. ஐ கம்ப்ளீட் அக்ரி நாட். பட் ஆன் எக்ஸ்பர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆர் ஆன் கிரிக்கெட்டிங் வியூ, தோனி இல்லாம திஸ் பிளேயிங் லெவன் சீம்ஸ் பெட்டர். சோ மோஸ்ட் ப்ராபபிலி சிஎஸ்கே யூனிட் வந்து அதுக்கு தான் வந்து எய்ம் பண்ணிருப்பாங்கன்னு கிளியர் கட்டா தெரியுது இந்த ஆப்ஷன்ல. Fleming very clear-ஆ சொன்னாரு, after a while we need to move on from MS because of his age. அதனால வந்து they deliberately went for Karthik Sharma for that one particular reason. எஸ். பட் மோஸ்ட் ப்ராபபிலி இதை லாஸ்ட் இயரா இருக்கும். எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு பிகாஸ் முடியல, நம்ப முடியல. yeah. 2019 they said 2022ல 2023 2024 2025 we never know. திடீர்னு ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா ஒரு வருஷம் கூட தலை ஆடலாம். தலை ஃபார் ரீசன். வெயிட் பண்ணி பாப்போம் கைஸ். அண்ட் பிளேயிங் 11 போயிடலாம். Most difficult part of the day is playing 11 இந்த டீமுக்கு. So we'll start with Aish Matre. Sanju Samson will be opening the innings. And Sanju Samson இன்னைக்கு ஆட்டத்துக்கு பயங்கரம். என்ன ஆட்டம் பவர் பிளேல. ஷோர் ஷாட் இவங்க 2 பேரும் வந்து ருத்ராஜ் கேக்வார் இவங்க 3 பேரும் மட்டும் ஃபார்முல இருந்தாங்கன்னா 1000 ரன்ஸ் மேல ஸ்கோர் பண்ணாங்கன்னா சிஎஸ்கே have better chance of going to the playoff. கண்டிப்பா. And then 4 I would say Shivam Dube at 4. ஏன்னா வந்து Brevis you can hit at any point, but Dube வந்து needs some time to hit. இப்போ okay, but I don't think Shivam Dube needs some time. So we'll go at Shivam Dube வந்து at number 2 4ல. After that Brevis எங்க வச்சாலும் அடிப்பாரு. Brevis and then Sarfaraz Khan or Karthik Sharma. I would go Sarfaraz Khan. Karthik Sharma will be on the bench என்ன பொறுத்த வரைக்கும். And after that Dhoni தலை. And then Prashant Veer or Akhil Hussain. I would go for Akhil Hussain for the experience point, and he's also West Indies captain, so he has got that experience and he would fit better in the playing 11, I'll say. And then இல்ல பிரசாந்த் வீர் போனாங்கன்னா மேட் ஹென்ரி போவாங்க. சப்போஸ் பிரசாந்த் வீர் போல அகில் ஹுசேன் போனாங்கன்னா மேட் ஹென்ரி போகாம அன்சுல் கம்போஸ் போவாங்க. தட்ஸ் மை பாயிண்ட். ஓகே, சோ ஆஃப்டர் for now I'll say Akhil Hussain. Okay, Akhil Hussain and then LS நூர் அகமது அப்புறம் வந்து அன்சுல் கம்போஸ் கல் அகமது. This is my playing 12. ஸ்பின் பின் அட்டாக் வந்து will go for கம்போஸ் பல்லா வந்து ராகுல் சார். ஆல்ரைட். ஸோ எப்படி பார்த்தாலுமே வந்து சிஎஸ்கே வந்து சீசன் ஃபுல்லா வந்து அவங்க டக்குன்னு ஒரு 2-3 மேட்சஸ்லயே அவங்க 11 வந்து பெர்ஃபெக்ட் 11 வந்து ஃபிகர் அவுட் பண்ணா மட்டும் தான் அவங்களால பிளே ஆஃப்ஸ்க்கு போக முடியும் எனக்கு தோணுது. கண்டிப்பா. ஏன்னா அந்த ஃபுல் சீசனுமே அதுலயே போயிடும். ட்ரிக்கியான ஒரு விஷயம் பாப்போம். மோர் சேஞ்சஸ் இஸ் நாட் அவங்களுக்கு வந்து ரொம்ப சேஞ்சஸ் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா they will stuck on to it. So better ஒரே டீம் தலை எப்பயும் பண்ற மாதிரி தான் பண்ணா வந்து it will be quite good for them. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லயே வந்து if they can get the playing 11 light sorted, கன்ஃபார்ம் பிளேயர்ஸ் கன்ஃபார்ம் ஷார்ட். yeah. ஸோ லாஸ்ட் 2 சீசன் நம்ம பார்த்துருக்கோம் சிஎஸ்கேவோட வீக்னஸ் வந்து மிடில் ஆர்டர். ஸோ வந்து ஆன் அண்ட் ஆஃப் ரொம்ப ஆன் அண்ட் ஆஃப் இருந்துச்சு நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஆப்ஷன்ல ஓரளவுக்கு நம்ம என்னதான் அவங்க கேட்டாலுமே 14 கோடிக்கு போவியா அந்த அன்கேப்டுக்கு அப்படின்னு கேட்டாலுமே ஒரு நல்ல மூணு தான் சொல்லி அவன் ஓப்பனா சொல்லணும். See, அவங்க வந்து they wanted கார்த்திக் சர்மா and பிரசாந்த் வீர் at any cost. See, அனிருத் என்ன சொன்னார்னா வந்து அனிருத்தா ஸ்ரீகாந்த் what he said was sensation, recent trending sensationனால எடுத்தாங்க.
இந்த பிரைஸ்க்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ திங்க் காசி சார் வாட் ஹி செட் வாஸ், நாங்க லாஸ்ட் இயர்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீரர் லாஸ்ட் இயர்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் ட்ரையல்ஸ்ல நல்லா பண்ணாரு, யூபி இதுல நல்லா பண்ணாரு. அதனால தான் நாங்க இவ்வளோ கான்பிடென்ட்டா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சி, அவரு இந்த சீசன் நல்லா பண்ணலாம், 2 பேரும் நல்லா பண்ணலாமே. தே ஹேவ் பெட்டர் பேக்கப் ஆப்ஷன்ஸ் ஆல்சோ. இன்ஃபேக்ட் தே வில் ஸ்டார்ட் பிளேயிங் 11 இன்ஸ்டெட் ஆஃப் கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீர். சரியான சர்ஃப்ராஸ் கான் இருக்காரு, அகில் ஹுசேன் இருக்காரு. அகில் ஹுசேன் கேன் ஈவன் பவுல் அட் த பவர் பிளே. இதுக்கு மேல என்ன வேணும்? இப்ப என்னன்னா, இப்ப